நீரின்றி அமையாது உலகு எனும் வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப நமது தமிழக முதலமைச்சர் நமது மாநிலத்தின் நீர் மேலாண்மையை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் கடந்த 4.5 ஆண்டுகளில் 22,077 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மேலும் அரசு பொறுப்பேற்ற போது 5,45 லட்சம் மக்களுக்கு 5,376 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 7,13 லட்சம் மக்களுக்கு 7,116 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது அடுத்த கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் பொதுமக்கள் அவர்களின் குடிநீர் சம்பந்தமான குறைகளை ஒரே இடத்தில் பதிவு செய்யும்படி புனல் ஒருங்கிணைந்த குடிநீர் குறைதீர்வு மையம் கொண்டுவரப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பல துறைகள் குடிநீர் வழங்கினாலும் குடிநீர் குறைகள் அனைத்திற்கும் ஒரே தீர்வு மையம் புனல் 1916. புனல் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குடிநீர் குறைதீர்வு மையத்தில் மக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க 4 எளிய வழிகள் உள்ளன. தொலைபேசியில் எளிதாக 1916 என்ற எண்ணை அழைத்து குடிநீர் தொடர்பான எந்த குறையையும் உடனடியாக பதிவு செய்யலாம். புனல் இணையதளத்தின் வாயிலாகவும், புனல் மொபைல் செயலியின் மூலமாகவும், புனல் வாட்ஸ்அப் பாட் மூலமாகவும் தங்கள் குறைகளை தெரிவிக்கலாம். மக்கள் அளிக்கும் புகார்கள் தானாகவே அந்த பகுதி அதிகாரிகளிடம் சென்றடையும். நீண்ட நாட்கள் தீர்க்கப்படாத புகார்கள் மேல் அதிகாரிகளிடம் தானாக உயர்த்தப்படும். ஒரே பகுதியில் ஒரே பிரச்சனை பலமுறை வந்தால் AI தானாக நகல் புகார்களை கண்டறிந்து அதிகாரிகளுக்கு அறிவிக்கும். ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி டேஷ்போர்டுகள், அனைத்து தலைமை அதிகாரிகளுக்கும் தினசரி வாட்ஸ்அப் அலர்ட் மூலம் முக்கிய புகார் நிலைகளின் தகவல்கள் தானாக அனுப்பப்படும். இனி தமிழ்நாடு முழுவதும் குடிநீர் குறைகளை மக்கள் எளிதாக பதிவு செய்யலாம். அதிகாரிகள் அவற்றை விரைவாக தீர்க்க முடியும். புனல் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குடிநீர் குறைதீர்வு மையம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான, திறமையான, நம்பிக்கையான சேவையாக அமைகிறது. இன்று இந்த குடிநீர் குறைதீர்வு மையத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. குடிநீர் குறை தீர்க்க அழையுங்கள் 1916.